காலையில் இந்த தகவல் தெரிஞ்சோடனே வந்து ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ் டீமும் சரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டீமும் போயிருந்தோம். போயிட்டு இமீடியட்டாக அங்கே இருக்கிற சில்ட்ரன் வந்து நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்தோம். அதில் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது வந்து ஒரு டிரைவரும் 4 குழந்தைகளும். அதில் வந்து 2 குழந்தைகள் வந்து ஆல்ரெடி அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்துட்டாங்க. மீதி வந்து நமக்கு வந்து 2 பேரில் ஒருத்தங்க வந்து நம்ம ஜிப்மருக்கு ரெஃபர் பண்ணி அதில் வந்து ஒருத்தங்க வந்து இப்போ டெத்துன்னு நமக்கு வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. மீதி இன்னொரு பையன் வந்து கடலூர் ஜிஹெச்சில் வந்து ஸ்டேபிளாக இருக்கான். அதில் வந்து நமக்கு இந்த டிரைவர் ஒருத்தரும் அதே மாதிரி இந்த ஊர் பொதுமக்கள் ஒருத்தரும் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆச்சு. ஸோ அவங்க 2 பேரும் இப்போ வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இப்போ தெற்கு ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே சுரங்கப்பாதை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்தாது, ஆனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டதால் காரணம் தான் இந்த விபத்து ஏற்பட்டுருக்குன்னு. இல்லை, இந்த தகவல் பொறுத்து இது நானும் வந்து பார்த்தேன். இப்போ காலையிலேருந்து அந்த ஸ்பாட்டும் சரி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சென்டர் அங்கே வந்து இப்போ சிகிச்சை பெற்றிருக்க நபர்களை வந்து விசாரிச்சுட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இப்போ வந்து அந்த சில்ட்ரன் வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ரிலீஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த ஃபேமிலிக்கு வந்து உடனடியாக கிடைக்கணுங்கிறது தான் வந்து இப்போ வந்து நம்ம இன்டென்ஷன். அதில் தான் ஃபுல் எஃபர்ட்ஸ் இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்.